சன்மார்க்கத்தை கடைபிடிக்க ஆசைப்படுறவங்க சன்மார்க்க உணவு தான் பரிமாறணும் இல்லையா? அது இல்லை, நிலமாகமாக சாப்பாடு போட்டு பழக்கப்படுத்திட்டோம். அது இல்லைன்னா சங்கத்துக்கு ஒரு வாரம் வராங்க, 2 வாரம் வராங்க, 1 மாதம் 2 மாதம் வராங்க, அப்புறம் அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க. யாரு? நம்ம சன்மார்க்கி தான். ஆமாம், நான் 96லேருந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி இருந்தால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது? எங்கள் சைடாக இருக்குது. இது ஒன்றுமே இல்லை. சன்மார்க்கம் வெளிப்படையாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பயமே இல்லை. இது உள்ளங்கை நெல்லிக்கை. ஆனால் நமக்கு பழைய காசை நம்ம விட்டு போக மாட்டோம். பெருங்காய டப்பா தான் எல்லாருமே இல்லையா? அதனால் அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு பண்ணலாம், அமாவாசை பண்ணலாம், பௌர்ணமி வந்துட்டு அதுக்கு அண்ணா வந்து கண்டிப்பாக நான் அதை விட்டுருவேன் அப்படின்னு நியாயப்படுத்திக்கின்னு என்ன பண்ணுறோம்? நாக்கு ருசிக்கு அறியாது. அதான் உண்மை. அப்புறம் எதுக்கு இங்கே மரணம் பற்றி விசாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? பேசுகிறோம், பேசுகிறோம், நாளைக்கு பேச போகிறோம். நடைமுறைப்படுத்துறது யார்? அதனால தான் ஐயா வந்து அது பேரையே நடைமுறை சன்மார்க்கம் மாற்றி வச்சாங்க. சன்மார்க்கம் என்பது அனுபவம். இது பேசிட்டு போகிற இல்லை. 10 பேர் நம்ம மகாதேவனை விட்டாக்கா 6 மணி நேரம் பேசுவார், அரங்கத்தையே பிரமிக்க வச்சுருவார். அது ஒரு சபையை கூட்டலாம். ஆனால் நடைமுறை என்ன ஆகுது? வல்லல்மான் வழியில் வாழ்வாங்க வாழணுங்க. முயற்சி தான் பண்ணணும். அந்த முயற்சியுடைய நிகழ்ச்சியை ட்ரை அகைன். சாமி சொன்னாங்க முயற்சி இல்லை, அதிதீவிர முயற்சி. சாமி சொல்றது வந்து எல்லாமே முயற்சி. அது வந்து அதுக்கு எடுத்து இடையில இன்னொரு வார்த்தை சேர்த்து போகிறார். உண்மையை சொல்கிறாரு. அதுக்கு செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு உண்மையான உண்மைன்றார் இல்லையா? அப்போ உண்மையான உண்மையாக எடுத்து உண்மையாக நடந்தால் என்ன நடக்கும்? உண்மையாக நமக்கு செயல்கூடும். நம்ம நடத்துறதுக்கு தயாராக வெளியே நடந்துக்கு தயாராக இல்லை. நாக்குக்கு அறிவிப்பட்டு சுகபோதனை சாப்பிட்டு வீணாக போயிருக்கிறோம். அப்புறம் என்னது? எவ்வளோ நிகழ்ச்சியை நான் கண்கூட பார்த்துக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இப்போ வருத்தப்படாதீங்க. சன்மார்க்கத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா? சாப்பாடு நல்லா பார்ப்போம். ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. இதே ஐஸ்கிரீமே சமீபத்தில் மரணம் அடைஞ்ச பெருமானார் 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக எண்பது போச்சுன்னா பரவாயில்ல, பேர் சொல்ல விரும்பல. 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு அவர். அப்போ நீங்கள் என்ன சன்மார்க்கம் எடுத்துக்கிறீங்க? எங்கேருந்து சன்மார்க்கம் ஈடேறும்? ஐஸ்கிரீமே தொடக்கூடாது. ஐஸ்கிரீமை வந்து பரிமாறது முதல் குற்றம். 2வது சன்மார்க்கில் வந்து ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடாதுனாக்கா கடை விற்றேன் கொள்வார்களே, கட்டி விட்டேன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு பழமை சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் கடையில் வச்சு விற்கலைனாக்கா யார் வாங்க போகிறாங்க? முதல்ல சரி 4 நாள் அவரே தான் விட்டுட்டாரு. நம்ம சாப்பிடாதுக்காக ஏன் 2வது எடுத்து கொடுக்க போகிறாங்க? ஏன் செய்ய போகிறாங்க இல்லையா? இதுவும் இல்லை, அதுவும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன வேணும்? மரபுலா பெருவாழ் வேணும் இல்லையா? எந்த ஜென்மத்தும் நடக்காது. ஆமாம், செயல்பாடே இல்லைங்க. சுத்தமாக செயல்பாடு இல்லைங்க. இங்கே செயல்பாடு கிடையாது. ஒரு 10 விழுக்காடாவது செயல்படணுங்க. செயல்பட்டு முயற்சி பண்ணணும். இது வந்து அதாவது தாய் தடையன்றேன் செய் தடையன்றேன் பெருமாள் சமாளிக்கிற பாட்டெல்லாம் தெரிஞ்சுதான். அது சொல்லி விளக்க வேண்டியதில்லை. எது வரையிலும் வருக இல்லையா? எது போகினும் வருக, போக மதி வரைக்கும் வருக, அவமதி வரைக்கும் வருக. சார் சொல்லாது இல்லையா? இணையடி நிலை மட்டும் எனக்கு வராது அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அந்த என்ன அதுக்கு அர்த்தம் இல்லை? அந்த அர்த்தத்தை கேட்டு செயல்படுறோமா? இல்லையே. இல்லாத ஒன்று இருக்குதான் நினச்சிக்கின்னு இதை வச்சு நம்ம ஆர்குமெண்ட் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இல்லை, இப்போ பேசிட்டு போகிறோம். இப்போ கூட பேசிட்டு போகிறோம். கண்டிப்பாக வந்து யாரை வந்து செயல்பட்டு யாரா கேட்டாக்கா எங்கள் மனைவி ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் சித்தமா ஒத்துக்க மாட்டாங்க, நான் சேர்த்துருவேன், எங்கள் பொண்ணு தொல்லை பண்ணுது. எதுக்கு? இந்த சாதாரண சைவ ஆகாரத்தை சாமி சொல்றது வேற. வேத விரோத ஆகாரம் தவிர்த்து விட்டு விதிக்கப்பட்ட ஆகாரங்களை அறிந்து சாப்பிட சொல்றாரு. எந்த சாப்பாட்டில்? சைவ சாப்பாட்டிலேயே. அப்போ சைவ சாப்பாட்டிலேயே ரஜோகுணம் சமோகுணம் என்று சொல்லக்கூடிய அந்த குணங்களை தவிர்த்து சத்துவகுணம் மேலே வந்துறதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? ரஜோகுணம் தவழக்கூடிய சாப்பாடு, சமோகுணம் தவழக்கூடிய சாப்பாடை ஒதுக்கிட்டு சத்துவகுண சாப்பாடை எடுத்து தீர்க்கமாக நம்ம உணவு அறிந்து வாழ்ந்தோம்னாக்கா நோய் வருமா இல்லையா? ஐயா கேட்ட மாதிரி ஒரு 100 வருஷ காலம் தப்பி தவறி பொழுது ஓட்டலாம் இல்லையா? ஆனால் என்ன நடக்குது? வாயை கட்டுறதே இல்லைங்க. யாரும் வாயை கட்டுறதே இல்லை. 2வது அது வந்து திருப்பி சொல்ல போனாக்கா சாமி சொன்ன கடைபிடித்து, அதாவது நானே இருந்து சன்மார்க்கம் நடத்தின்னு சொன்னார் இல்லையா? என்போர் இவ்வுலகம் பெறுதல் வேண்டி விடையினார். என்போர்னா என்ன? யாருங்க? வேதாசர்மா இல்லை பாலகிருஷ்ணா
இல்லை அருணகிரியா ஒன்று எக்ஸெட்ராவா இல்லை, எல்லா வில அற்புதியாக விளங்கும் வள்ளல் பெருமான் சொல்றாரு, அவர் என்போல் இவ்வுலகம் பெறுவேங்க. அவர் கும்பிட்டுங்கன்னே இல்லையா, பெரியபாளையத்துக்கு போனாக்க என்ன பண்ணுறாங்க, வழக்கெடுத்து அவங்க கேட்கல, இருந்தாலும் நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு பெரியபாளையம் போனால் என்ன பண்ணணும், ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும், கும்பம் போடணும் இல்லையா, அங்கேயே பார்த்து வச்சு சாப்பிடணும், சாப்பிட்டு அடி பண்ணி வீட்டுக்கு வரணும். அது வழக்கம் தானே, அது பழக்கத்தை போடாது, அது தப்பு இல்லை, அது அவங்க வழக்கம் இல்லையா. பெருமாள் சொன்ன தீர்க்கதரிசியாகி அவர் சொன்ன மகாபாரத்தை ஏற்று கடைபிடிக்கணும். வாழ்க்கையிலே கடைபிடி காலையில் எழுந்து காலையில் 4:30 மணிக்கு எழுந்துக்க சொல்கிறாரு. எவ்வளோ பேர் எழுந்துக்கிறோம்? இல்லை, இதோ ஒரு சிலர் அங்கங்கே செய்கிறாங்க இல்லையா. நடைமுறையில் எந்தெந்த மார்க்கங்களை ஒரு வாரம் கடைபிடிக்க சொல்கிறாரோ கடைபிடிக்கிறதில்லை. ஒரு டூர் போனால் கூட பாருங்கள், பாக்கெட் கறி பிஸ்கட் வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா. அன்பு தான் கைவால் சொல்லுவாங்க. இந்த உணவில் என்ன ரசாயன பாகம் இருந்து இது நமக்கு என்ன ஊர் செய்யணும் பற்றி சிந்திக்கிறோமா, தயவாக கருணையாக சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்களே பார்த்து சரி பண்ண ஒதுக்கினாவே ஒரு வாரம் நமக்கு நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இது கூட சரியாக பண்ணுறதில்ல, அதுக்கு மேலே பல விஷயம்லாம் இருக்குது. இதே பண்ணல நமக்கு ஒத்துக்க மாட்டோம், உடம்பு ஒத்துவரில் இல்லைங்களா. அதனால் இது இது நல்ல விஷயந்தான். யாரை யார் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லைங்க. அடியன் கூட கிட்டத்தட்ட 2 வருஷமாக தொடர்ந்து சன்மார்க்க வாழ்வியல் பேசி நிகழ்ச்சி நடத்துகிறோம். இப்போ அது வருத்தப்படுறேன் நான், ஏன் இதை ஆரம்பிச்சு சொல்லிட்டு பெருமளவு பேசினா விட்டு அதுதாங்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த வேலை கொடுத்துன்னு சொல்லிட்டு. ஏன்னா சன்மார்க்க சிந்தனையாளர்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நடைபெற இதுக்கு ஐயப்பத்தாங்கல் பகுதி இல்லையா, இது எங்கள் பகுதி எங்கே இருக்குது, வடக்கு இருக்குது, எங்கே இருக்குது இல்லையா. என் வயசுக்கு வேணா ஒரு வார்த்தை கட்டளை இட்டாங்க தலைவர். மழை நல்லா பேசிக்கிட்டு தான் மஞ்சூரில் உடையத்துக்கு எப்படி பூசி டைம் பூசி வார்த்தை கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு வச்சுங்க. யார் வரீங்க அந்த பக்கம்? நான் சுயத்தில் பற்றி வரல வாட்டிக்கு வாங்க, அதை பற்றி நம்ம விசாரப்படல. யார் வரீங்க? ஒரு சிலர் பேச்சு இப்போ பத்திரிகையில் போட்டால் வருவாங்க, அவங்க பேச்சு பத்திரிகை பேச்சாக போட்டால் வராங்க, மற்ற நேரம் வர கிடையாது. இப்போ எல்லாம் தெரிஞ்சு சேர்ப்பாருங்க. இது மாதிரி அதுதான் எத்துணையும் பேத முறாது எவ்வுயிரும் தப்பு. எல்லாரும் நாம வாழணும், யாரு பிரத்யேக வாழணும். அப்போ தான் வாழ்க்கை முடியும். வாழ்க்கை வாழ்வது என்ன வாழ்க்கை வாழறோம்? சாமி சொல்லாத இடமே தொட்டுக்கிடாத இடமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஞானி நமக்கு எந்த கண்டில் யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஆமாம், நான் விட்டுட்டோம், நிறைய விட்டு அப்புறம் பாருங்க. நேற்று அழைய பாத்திரமா வந்துச்சு அந்த செய்தி கேட்ட உடனே. அவர் எவ்வளோ பெரிய பேச்சாளர், அவர் நம்முடைய கதிர்வலியா கடைசி நிலை, அதாவது திரியோதச நிலை சேவை நடுவே வரைவேத வாக்கியமை பொருளாது எதுக்கே அது அவர் எடுத்து முயற்சி பண்ணாரு. எப்படி பண்ண முயற்சி பேச்சு எப்படி நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நெறிந்திருந்து பார்த்த பாடலை எங்கெல்லாம் பாரமுடிமை உச்சரித்து அது விளக்கம் சொல்லி தானே வாழ்ந்து பிறரை வாழ்வுன்னு சொல்லிட்டு அவசரப்பா எவ்வளோ பண்ணார் இல்லையா. நான் தான் சொல்லாமல் போயிட்டார். நீங்கள் 10 கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டு அப்படியே ஸ்டம்புக்கு நிற்குது டிக்கெட்டையா போயிட்டார் இல்லையா. அவர் நினச்சிருக்க மாட்டார், நாளைக்கு நம்ம இடத்துல போகிறது நினச்சிருப்பாரு, நினச்சிருக்க மாட்டார். நினச்சிருந்தா அதுக்கு ஆக வேண்டியது ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கலாம். இது மாதிரி போயிருக்கு. அது ஆனால் என்னுடைய பயணத்தில் நான் சொல்கிறத தேகம் வினை வைதான் தேகம். தயவுசெய்து என்னுடைய கருத்து தான், உங்கள் கருத்து நான் சொல்ல வரல. தேகம் வினை வைதான் தேகம், இதில் மாற்று கருத்து இல்லை. சாமி தாய் கருப்பையிலேயே குழந்தை ஜனிக்கும் போது காலதேசம் எல்லாம் பதிய வச்சு விண்ணப்பத்தை படிச்சு பாருங்க. சொல்கிறார், எனக்கு வெளியே இந்த பிரபஞ்சத்தில் நடைமுறைப்படுறதுக்கு அனுப்பி வச்சுன்னு சொல்லதான் சொல்கிறார் இல்லைங்களா. அதுவே அவருடைய சாத்தியம். அவர் நல்லபடியாக மறுபடியும் சன்மார்க்க குடும்பத்தில் பிறந்து மேலே ஏற்பட்டு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். அது வினைக்கு ஏற்ற மாதிரி அது தேகம் கிடைக்கும் போது அவர் செயல்பட்டு போகிறார். எது இருந்தாலுங்க தயவுசெய்து சன்மார்க்கியாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு உண்டான தீர்க்க தரிசனமான விஷயங்களை எல்லாரும் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சியே பண்ணாமல் நீங்கள் இட்லி மாவு பண்ணுங்க சரிங்களா. இது புளிச்சு போனது. இப்போ முந்தா நாள் போட்டு நேற்று கரைச்சி நைட்டு குடிக்க வச்சு நாளைக்கு இட்லி நல்லா பண்ணுறோம் தான் விஞ்ஞான பிரகாரம் எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. ஆனால் சன்மார்க்கு கிடையாது சரிங்களா. சன்மார்க்க உணவுன்னு சில சாமி சொன்னாரு, காலை ஆகார சோழன் கொடுப்பார் இல்லையா, அது எத்தனை பேர் வீட்டில் எடுக்கிறீங்க கை தூக்க? 2 2 1/4
இப்போ 27 பேர் வந்துருக்கீங்க. இப்போ இந்த 27 பேரில் 2 பேர் தான் கை தூக்குறாங்கனாக்க இந்த மருமலா பெருமாப்பா வார்த்தை பற்றி பேசினார் என்ன பார்க்கணும். சாமி வந்து காலை ஆகார சூழல் பேரே வச்சுட்டாரு இல்லையா. ஒரு சேர் பாலில் ஒரு சேர் தண்ணி ஊற்றி இல்லையா, அதுக்கு ஒரு கராக நடை பவுடர் போட்டு நீர் சுட்ட காய்ச்சி அருந்தினாங்க. அதுவே காலை ஆகாரம் போதுன்றார். ஆனால் நமக்கு இந்த விஞ்ஞான உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில் அது நம்ம சாத்தியப்படலை. நான் செஞ்சு பார்த்தேன், முடியல. அது 1 லிட்டருங்க 400 ml பால், ஒரு சேர் பால் இருந்தது. 400 ml பாலை போட்டு 4 தண்ணி ஊற்றி 4 தண்ணி சுட்டுக்கு ஸ்டவ்வில் வச்சு பண்ணாக்கா அது எவ்வளோ கேஸ் ஆகுது இல்லைங்களா. அதெல்லாம் சுண்ட காய்ச்சி எல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ தேவாமல் மாதிரி வேணாம் சாப்பிட்றதுக்கு, பட்ஜெட்டு ஒத்து வரல. சரி, ஒரு வாரம் நம்ம ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு ஒரு 200 ml தண்ணி வச்சு அதை காய்ச்சி சுண்ட காய்ச்சி தேவையான நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் இல்லையா. சாப்பிடலாம் இல்லை, முயற்சி இல்லை. அப்புறம் எங்கே மண்ணெல்லாம் கிடைக்கிறது இல்லை, முயற்சி பண்ணுங்க. பெரிய பெரிய தொகையா இது இல்லையா. ஒரு என்ன ஹார்லிக்ஸு நீங்கள் என்ன வேலை வைக்கிறீங்க? இதை 100 மேலே போச்சு. அதான் முதல்ல ஹார்லிக்ஸ் வாங்க 16 ரூபா விலை. இன்றைக்கி 160 ரூபா 180 ரூபா இருக்குது. அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம் இல்லையா. 90 ரூபாயா? அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அது வீட்டில் இருக்குது. அது கெமிக்கல் என்னென்ன இருக்கும், போர்விட்டா இல்லைங்களா. இப்போ புதுசாக இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து டீ ப்ரோட்டீன் இருக்கிற 200 ml டீ ப்ரோட்டீன்னு 360 ரூபா. அது எல்லாம் வீட்டில் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வீட்டில் சுகர் வந்துச்சு குடியேறி இல்லையா. அப்போ கரிசாரி சாப்பிட்டாக்கா சுகர் வருமா? நிறைய வராதுங்க. கொஞ்சம் வந்ததா கூட கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது வீட்டுக்கு போயிடும். உணவு தான் நம்ம உணவு ஒழுக்கம், அப்புறம் தான் உணர்வு ஒழுக்கமே. சாமி முதல்ல சாமி கூப்பிடாதுன்றாரு. முதல்ல ஒரு தேகத்தை போல் பாதுகாக்கிறாரு. ஏன்னா இது இறைவன் விளங்கக்கூடிய ஆலயம் இது இல்லையா. நடமாட கோயில் நம்பர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம எங்கே செயல்படுறோம்? பேசி பிரயோஜனமே இல்லைங்க, நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தாது எந்த செயலும் ஆகாது. ஒன்று நாம் செயல்படுத்தணும், இது செயல்படுறது சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கணும். யாருமே வெளியாக வளர்வான் வந்து உரைநிலை பகுதியை எடுத்து வாங்கி கொடுப்பது படிங்கய்யா. உரைநிலை பகுதி எல்லாரும் வீட்டில் உரைநிலை பகுதியை 1க்கு 3 முறை தொடர்ந்து படிக்கணும். அதில் இதை சொல்லிய பிரகாரம் கிடைக்கிறதுக்கு முயற்சி பக்தி பண்ணுறது இது மாதிரி. அதாவது 7 பேர் சொல்கிறது 3 பேர் கேட்கறதில்ல. அதுவும் நான் ஒரு வட்டம் போட்டுக்கினே அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் சம்பாருக்கும் அப்படி அடம்பிடிக்க கூடாது இல்லையா. விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அது நல்லதாக கேட்டதோ 7 பேர் சொல்லிட்டாங்களா, சரி முயற்சி பண்ணி பார்ப்போம். அதில் சரியான ரிசல்ட் கிடைக்கினாக்கா அதுக்கப்புறம் கலந்து பேசி அதை மாற்றி அமைப்போம். அதான் நம்ம வேண்டி சும்மா குப்பை குடிக்கிட்டு பேசிக்கின்னு போகிறது அப்படிலாம் சேர்ந்துக்கினா கூட அங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை. உடம்பு பத்து வரல, அது வேறு விஷயம். நீங்கள் 60வது அனுபவம் செய்தார்கள் பெருமாள் சார். அருள் பெற முயல்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வந்து அது வந்து திடமான வைராக்கியம் இல்லை. பெருமாள்கிட்ட விண்ணப்பம் வச்சு நடக்காத காரியமே இல்லைங்க. நான் பிச்சைக்காரன் 2 கோடி ரூபாய் இடம் கட்டின்னு சொன்னாங்க. யார் கொடுத்து பிச்சை? சாதாரண ஆளுங்க. அது ஒன்றுமே துன்பத்தில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கொரோனா பீரியடில் 2 கோடி ரூபாய்க்கு இடத்துக்கு யார்கிட்ட யாருமே இதில் வந்து ஒரு 40 விழுக்காடு சன்மார்க்கிகள், 60 விழுக்காடு சன்மார்க்கம் அல்லாதவர்கள் தான், சைவ தெரியாது தான் நன்கொடை. அவங்க தான் அள்ளி கொடுத்தாங்க. இவங்க கிள்ளி கொடுத்தாங்க, அவங்க அள்ளி கொடுத்தாங்க. ரசிகர்களை கொடுத்து கட்டி கொடுத்தாரு. அது கொடுத்தனால நான் பெரிய ஆள் சொல்ல வரல, ஆனால் சன்மார்க்கம் வாழ்ந்து சொல்ல வரேன். ஏன் நமக்கு பயம் பூஜைன்னு சொல்லிட்டு பிறகு உட்காந்து மகாமந்திர வேள்வி பண்ணுங்க, அழுங்க, அழுதாலும் நல்ல வேலை அப்படியெல்லாம் வேள்வி வச்சா கலந்துக்கெல்லாம் போகலாம். அவர்கிட்ட சரணாகதி ஆகிடுங்க. அதை ஒட்டி வேலைக்கு ஆகுது திருட்டு பசங்க போய் கேட்டால் என்ன கிடைக்கும்? அவங்க ஒன்றும் மசிய மாட்டாங்க. நமக்கு அது அதிகாரம் இருந்தது, ஆட்சி இது, அவங்க எதையும் போய் பண்ணுவாங்க. நம்மளே சேர்த்து தூக்கி குப்பையை போட்டுருவாங்க. அவங்க அது மாதிரி நடந்துக்கிறது எத்தனையோ மேற்கொள் சாமியான சப்ஜெக்ட். அது வேணாம் சப்ஜெக்ட்டு. எது சொல்ல வரேன்னா, பெருமாள் மீது சரணாகதி கருத்து வேணுங்க. அவன் என்ன ஒரு அணு மசியால் சொல்லிட்டார் பெருமாள் இல்லையா. அப்புறம் எல்லாவற்றையும் விட்டு விடுவார் கிடைத்தலாம்னு சொல்கிறார் இல்லையா. அந்த வார்த்தைக்கு நம்ம பொருள் தேடணும். தேட தெரிஞ்சுனாக்க தெரிஞ்சவங்க சொல்லி அது விளக்கப்படணும். எல்லாவற்றையும் விட்டு தான் எதை எல்லாவற்றையும் என்னென்ன அது யோசிக்கணுமா, யோசிக்க செய்யணும். பேசிட்டு படிச்சுட்டு கை தட்டு வாங்கிட்டு பிரயோஜனமே இல்லை இல்லைங்களா. ஆமாம், உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரெல்லாம் அறிவுரை விளக்குன்னு சொல்கிறார். அப்போ உலகியல்னா என்ன, அப்போ சிறிதுன்னா என்ன, உளம்பிடியா வகை நம்முடைய மனசில் பற்றாத வண்ணம் அருள் செய்வன் சொல்கிறார் இல்லையா. அப்போ எதுக்கு சொல்கிறாரு?
அப்போ உலகில் விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பங்கெடுத்துருக்கோம்னாக்கா 99 விழுக்காடு உலகில் தான் இருக்கணும். சும்மா ஒரு ஊருக்கு சொல்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் அவர் டாக்டர் பிறகு ஐயா அவர் மனம் அது என்ன பார்த்து திட்டுவார், போய் தலை காப்பிச்சு வரலாம், வரும்போது இன்னொரு ப்ரோக்ராம் போட்டுக்கணும், ஐயா பின்னாடி தனியாக அந்த ஊரில் கூட்டு போய் நான் கொஞ்சம் போயிட்டு வரேங்கய்யா, எனக்கு அது முக்கியமான வேலை இருக்குது, தப்பாக நீங்கள் சொல்லிட்டு உடனே இறங்கி போயிட வேண்டியது. இல்லை என்ன எதுக்கு வரமே தெரியல. அதை பற்றி திருக்கூட்டம்னு சொல்கிறார் பெருமான். இந்த திருக்கூட்டத்தில் கூட்டம் இப்படி சென்னை மாவட்டத்தில் கூட்டமா இது இல்லை, இது ஒரு சென்னை மாவட்டத்தில் இது ஐயப்பன் தாங்கல்ல ஒரு பகுதியிலான கூட்டம், அதுவே குறவுதான் சொல்கிறேன் இல்லையா. வரத்துக்கு இப்போ முயற்சி பண்ணுறப்பா பண்ணணும். எங்கே நடந்தால் என்ன, யாருடைய இடம் அது, வல்லாருடைய இடம், என்ன நடக்குது, சன்மார்க்க கூட்டம் நடக்குது, நாம் அங்கே இருக்கணும். அதுக்கு நாம் குடும்பத்திலே இருந்துடலாம். குடும்பத்தில் இல்லாதவங்க யாருமே கிடையாது, எல்லாம் குடும்பத்தாக இருக்காங்க. நான் கூட குடும்பத்தாக இருக்கிறேன், குட்டிகளுக்கு வந்துடல. நல்லது எடுத்து வந்து போய் பார்க்குறோம், போகணும். தாமரையில் தண்ணி போல் இருக்கணுங்க இல்லையா. நாமளாக இருக்கணும். தனித்திரி விழித்திரி பசித்து சொன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பேசி உட்காந்து சத்துச்சாரம் பண்ணி கேட்டு தெளிஞ்சு அது மாதிரி நடைமுறைப்படுத்துனுங்க. அது இல்லாத படிக்கு நீங்கள் சன்மார்க்கம் நடத்தியோ அது பயிற்சி பண்ணியோ நீங்கள் மெம்பராக இருந்தோ ஒரு இதுவுமே இல்லை. இருக்கிறவங்க நான் 400 ரூபா கொடுக்கலாம், இல்லாதவங்க 40 ரூபா கொடுக்கலாம், ஒன்றுமே அது கையெழுத்து கொடுத்து போகலாம், அது அவங்களுடைய பக்குவத்து பொறுத்து. ஆனால் நடைமுறை சன்மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி வேணும். மீண்டும் சொல்கிறேன், சன்மார்க்கத்தில் இருக்கிறது பிரயோஜனமே இல்லை. சன்மார்க்கியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? இது விளக்கமாக நிறைய ஒன்றும் பேசலாம், பேசினே இருக்கலாம், போகுதுதான் போகும் இல்லையா. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது எடுத்து இன்னிலிருந்து அடுத்த வாரம் 7 நாள், இந்த 7 நாளுக்கு நான் இதை கடைபிடிப்பேன் டிக் பண்ணோம். எங்கள் ஞானாசிரியரே அவர் நிறைய என்கிட்ட பேசுவார். சரி, நான் நிறைய ராத்திரி தங்கியில் பேசுகிறேன். அவரே பிறப்பால் தெலுங்கு, நீங்கள் தாய்மொழி தெலுங்கு, தமிழ் எழுதி தெரிஞ்சவர். அப்படிப்பட்டவரே அவர் கூட வேலை செஞ்சது ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து திருவிருப்பா எனக்கு புத்தகம் படிப்பாராம். வேலை போக உட்காந்து பக்கத்தில் படிச்சுருப்பாராம். இவர் பார்த்துட்டு வாய் கொடுத்து தான் அவர் கொஞ்சம் கோபக்காரங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்போ பார்த்தாலும் அதை கட்டி அழுதுன்னு கேட்டார். நல்ல விட்டு நம்பரு, ஆனால் வார்த்தை விவரமான வார்த்தை இல்லை. இனி எப்போ பார்த்தாலும் நல்ல வார்த்தை பார்த்து பேசுறாங்க, எப்போ பார்த்தா அதை கை பலாவது அஞ்சாரம் 6 பக்கத்தில் பண்ணுவது நான் சாதியவன் திடுக்கிட்டு போது என்னையா சொன்னேன், என்ன அப்படி அடிக்கிறீங்க, என்ன கேட்டேன் நீ கட்டிங்க அழுதுனாத, அது என்ன தெரியும் உனக்கு, அது பொக்கிஷம், அது கிணத்துல கையை அது மூணு அது என்ன தெரியும், அதை பற்றி கழுதி தெரியுமா, கற்பூர வாசம் கேட்டாங்க. அன்னைக்கு வச்சார வைராக்கியம், இது என்ன தெரிஞ்சு சொல்லிட்டு போயிட்டு அவன் பெரிய பொண்ணுக்கிட்ட உட்காந்து ஒரு ஸ்லேட் அந்த பலகை வாங்கி பல்பை வாங்கி எழுதுபடி தமிழ் எழுதி தெரிஞ்சுக்கினு நந்தனி படித்து அதுக்கப்புறம் தமிழ் தெரிஞ்சுக்கினேன் அனுப்பாவை படிக்க வச்சு மாதம் அவர் கூட இதுக்கு வண்டூர் போய் அப்படி சொல்லிட்டாரா, வண்டூர் எங்கிட்ட வரணும் வந்தீங்கன்னா இந்த தர்மசாலை சித்தி விழாத்தில் போயிட்டு நீ நிறைய உலகில் இருந்த அதுலேருந்து கொஞ்சம் விலகி சன்மார்க்கத்துக்கு சேரும். சன்மார்க்கம் வாய் வழியாக சேரதில்லை, மனசு வழியாக சேரணும். அங்கே வந்துட்டு ஒரு சீட்டு எழுதி, இப்போ உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சமையலில் இனிமேல் சத்து ஆகாமல் சமைப்போம், சாதாரண சமைக்க மாட்டோம், அது எல்லாமே அடங்கும் அப்படி சொல்லி நான் சாமிக்கு சொல்லிட்டு எழுதி சாமியுடைய அந்த இது திருவரை உண்டி வச்சுக்காங்க அந்த இடத்துல அந்த கதுக்குள்ளே போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதோட தொடராதுனால அது மாதிரி மாதம் ஒவ்வொரு பிளட்ஜி எழுதி உறுதிமொழி எழுதி கொடுத்துட்டு 3வது மாதம் வரும்போது வீட்டில் பலதெய்வ வழிபாடு இருக்குது. வீட்டில் இது நம்ம போனோம் இல்லை கொட்டார அவர் வீட்டில் பலதெய்வ வழிபாடு இருக்குது. நம்ம ஒன்றே கடவுள் ஒன்றே தேவன் தான். இந்த கடவுள் யாருன்னா அனுப்பதி ஆண்டவர். அப்படி மகாகுரு யாருக்குறாங்க வளர்ப்பான் தான் நமக்கு ஜோதி தான் அனுப்பதி சொல்லி ஆண்டவர். அதனால் வீட்டில் போயிட்டு அந்த படத்தை எடுத்து என்னோட கோயிலுக்கு கொடுத்துட்டு வீட்டில் ஒரு நிலக்கடை வச்சுட்டு ஜோதி ஏற்றி வீட்டில் எல்லாம் கும்பிட்டு சொல்லி கொடுத்தான். நேராக இவர் நான் என்னென்ன கதை சொல்ல தப்பு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நமக்கு பாடம். வீட்டுக்கு வந்தவர் நேராக மனைவி லட்சுமி அவரை கேட்கவே அவர் வந்தார் கடைக்கு பழத்தெல்லாம் பார்த்து அழுதுறாரு. அடுத்து ஒரு கோழி பேர் போட்டு வச்சுட்டு அவர் போகும்போது ஒரு கடையை வாங்கி போயிருந்தாராம். வச்சுட்டு அந்த ஜோதி வச்சு நிர்மாணம் பண்ணிட்டு நமக்கு இதாக மேலே கடவுள் இதாக கும்பிட மாட்டோம் சரிங்கட்டாலாம். இதாங்க வைராக்கியம். அந்த எதுக்கு அதுக்கப்புறமா தமிழ் படித்து அருட்பா படித்து 4 பேரில் நம்முடைய குருநாதர் மூப்பா குரு 42 பேர் அவங்க மொத்தம் 2 பேர் அவங்க ராமச்சந்திரன் பாடம் கேட்டவங்க இல்லைங்களா. அவருடைய பாடம் கேட்டு பயிற்சி பண்ணி மேலே ஏறி இல்லையா கடைசி வரைக்கும் சன்மாத்தில் வாழ்ந்து சன்மாத்தில் நம்ம சபையில் தான் 12 வருஷம் நடத்திட்டாரு.
அப்போ ஞானசாமி நாடாதாரன் சொல்லிட்டு 11 பாட்டுக்கு அனுபவமாளிகை விளக்கம் எழுதினார். ஒரு தெலுங்கு படித்தவர் தமிழை படித்து தமிழ் தெரிஞ்சுக்கின்னு தமிழில் அருட்பாவுக்கு விளக்கம் எழுத சொன்னாங்க. அப்போ எவ்வளோ வைராகியம் இருக்கும் சிந்தனைகள் சொல்லிட்டு சமயம் தொடங்கி சன்மார்க்கம் வரை என்னென்ன சமயம் எப்படி தொடங்கிச்சு யார் உள் விளக்கங்கள்லாம் எழுதி சன்மார்க்கத்தை முடித்து அதனுடைய ஊரடி தலைமையில் கந்தபுரத்தில் வெளியிட்டார். எவ்வளோ பெரிய ஞானங்க, எவ்வளோ தயவு இணக்கம் கருணை அன்பு இருந்தாக்க நடக்க முடியும். அவருடைய காலம் குடும்பத்தில் சூழலை இதான் சொல்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரை வந்து விச்சு போதிக்காதீங்க. சன்மார்க்கம் வந்து ஒர்க்கு செஞ்சால் சன்மார்க்கம் தான். 9 பேர் செஞ்ச சமயம் வாய்ப்பு இருந்தது, பொருளாதார சிந்தனை இருந்ததுனாக்க வெளியில் வந்து 4 பேர் சேர்த்து சன்மார்க்கத்துக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா தயவுசெய்து யார் செய்கிறாங்களோ அவரை இணைச்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர் பண்ணாரு நான் பண்ணுறேன் நீ பண்ணாரு சொல்லி பேசி பண்ணுறாங்க, நம்ம வீணாக போயிடும். அவர் வீணாக தான் இந்த இவங்க நம்ம இவர் நமக்கெல்லாம் சதீஷ் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியும் இல்லையா? அவருக்கு 42 வயசுங்க, 42 வயசு அவர் இறக்கும்போது. அவர் தோரணம் தெரியுமா உங்களுக்கு? 85 வயசு உண்டா தோரணம் உடம்பு வயசு வயசுங்க பாருங்க சார், நல்ல எப்படமான வயசுங்க. அந்த மாதிரி எப்படிங்கிறாங்க இப்போதான் எல்லாமே ஆச்சு ஓரளவுக்கு. அப்போ நல்லா கிடைக்காததான் இருப்பாங்க. ஒரு சதிபதியாக இருந்தவங்க அவர் வேலடியாக சேர்ந்துக்கின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சது தம்பியெல்லாம் கூட இந்த பயணம் பண்ணுவாங்க. அவர் என்ன ஆனார்? அவருக்கு மோட்சம் கொடுத்தாரு. நான் இதை வந்து இடைகள் கொடுத்தாரு, நான் பேசினேன். அந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப கோச்சிங்காக இருக்கும். எனக்கு பற்றி அதை பற்றி பரவாயில்லம்மா, 4 பேர் வந்துருக்கணும் இல்லையா? அவர் விட்டு நம்ம எழுந்துட்டு அவர் மாதிரி பண்ண முடியாது. ஒரு பாரதிய சொன்ன மாதிரி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து ஒரு பாடல் வருங்க ஆலயம். அந்த பாடல் பாரதியார் பாடல் மாதிரி கல்வி ஞானமும் அருள் ஞானமும் சன்மாத ஞானமும் 3 ஞானம் சேர்த்து ஒன்றா கொடுத்தவர் சென்னை மாவட்டத்திலே அவர் ஒருத்தர் தான் தைரியமாக இன்றைக்கி நடக்குதுன்னு வச்சுங்க. அவர் எப்படி போனார்? அவர் அறியாமை தான், அஜாக்கிரதை. சாப்பாட்டில் டெய்லி ஈச்சல் படுத்துருப்பார். கட்டிலுக்கு கீழே துணிக்கு அந்த ஈச்சல் துணி கீழே பெரிய டப்பாவில் என்ன இருக்கும், மணல் கொட்டி வச்சுருக்கோம். கடற்கரையில் சளி வந்து அந்த சுற்றினே இருப்பார். ஆகாரம் மாதிரி நிதிரை அடிக்கால் பயங்கரம் வீசுன்னு சொன்னார். பயம் பூஞ்சினார். ஆகாரத்தை என்ன பண்ணார்? அவர் யாரும் சொன்னார் இவர் சன்மாரி அருப்பாவை எந்த படிச்சா தெரியல, இல்லை படித்தா படிக்கணும். இப்போ படித்தது கூட கேட்டு நடத்தாம தெரியணும். சாமி எந்தத்தெல்லாம் வந்து ஒரு வசன பாகத்தில் நித்திய கல்வி உலகையில் உணவு ஒழுக்கத்தில் ஆவாரப்பூ பற்றி பேசிக்கார. அது வந்து குளிர்ச்சியான பொருள். கபத்தை உண்டு போட்டோம், ஆனால் உடம்பு சரி பண்ணோம். அது வந்து எதுக்கு சேர்க்கணுமோ எந்த பொருள் எது சேர்க்கணுமோ அனுபவம் சேர்க்கணும். நானும் ஒரு 4 வருஷம் வைத்தியம் படித்தேன், தெரியுங்களா? அப்போ அது உண்ணாமல் யாரை சொன்னாங்க சொல்லிட்டு ஆவாரம்பூ சாப்பிட்டா தங்கம் உடம்பு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவாரம்பூ கஷாயம் சாப்பிட்டு வாதப்பித்த கப்பம் மேலேறிச்சு. சீச்சல் பட்டுங்க முன்னில் மூச்சு வாங்குது. அவருக்கு போய் 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தேன். அது கூட உட்காந்து ஆமாமான்னு கேட்பாரு. அடம் ஜாஸ்தியா அப்படியே அவர் சொன்னது எதை கேட்டால் பெருமாள் சொன்னாங்க செய்கிறேன்னு சொன்னார். பெருமாள் ஆவாரம் சாப்பிட சொன்னாங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. அது அவர் எல்லாம் வந்து கரிசாலை தூதுவலை முசுக்கை இல்லையா வல்லாரை மொத்தமே பொதுவாக பண்ண விட அரைக்கீரை. எந்த கீரையெல்லாம் கையில் வச்சு கசக்கிறோமோ கருப்பாக சாது வருதோ அதெல்லாம் உஷ்ணமான சாது. பெருமாள் சொல்கிறதே வந்துங்க நம்ம எப்படியாவது கை கொடுத்து தூக்கி எட்டு போய் எல்லாம் உள்ள அற்புதமான திருவள்ளில் சேர்க்கணும்னா பெருமாளுடைய உள்ள கிடைக்கை இல்லையா? நானே இது சன்மானம் சொன்னாக்கா அது வார்த்தை இல்லை, அது அனுபவம். அது அப்போது என்னை சுற்றிட்டு வராங்களே, இவங்க தெரியாமல் அறியாமல் இருக்கிறாங்களே, என் கையை கொடுத்தா எட்டு போய் பெருமாள் ஆண்டவர்கிட்ட சேர்த்து விடுவேன் சொல்லிட்டு வருத்தப்பட்ட படிக்கிறேன் இல்லையா? எதுக்காக சொல்கிறார் அது மாதிரிலாம்? அந்த அனுபவம் இதெல்லாம் சேர்த்துன்னு ஒரு வாரம் நம்ம தீர்க்கதரிசியாக சொன்ன வார்த்தையை செயல்படி எடுத்து நடைமுறைப்படுத்த பண்ணாங்க. ஓரளவுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதில் ஏதாவது தடங்கள் வந்தால் சங்கம் சார்ந்து சத்தத்தில் பேசி திருத்திக்கிட்டு மறுபடியும் மேலே முயற்சி பண்ணாங்க. அது செய்யாமல் வேண்டி வெறுமனே பேசிட்டு போனால் என்ன புரியுது? பேசுறது 6000 பாலில் பார்த்துமா சிந்திக்கிறோம். இது வந்து எதுனாக்கா கல்வி ஞானம் தான், இது அனுபவ ஞானம் கிடையாது. இந்த நிறைய பாட்டு பாடுறது, நிறைய பேசுறது, சொல்லுவது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. செய்ய வேண்டியதா மக்களுக்கு தேவை. நம்மளை அடுத்திருக்கிறவங்களுக்கு இடம் எடுத்தா சுகம்
வாழ்ந்தது வேண்டும், எவ்வுயிரும் என்பது வேண்டும் சொல்றாரு. அங்கதான் அங்க பேச வேண்டியது இருக்குது. நம்மகிட்ட இங்க உட்காந்து சன்மார்க் இது என்ன தெரியும் உங்களுக்கு, பெரியவங்களுக்கு தெரியும், ஐயத்திற்கு நம்ம ஐநாவரத்தில் ரயில்வேல ரிட்டையர்ட் ஆகி ஒரு பெரியவர் தர்மலிங்கல இன்னொருத்தர் ரொம்ப கருப்பாக வள்ளியாக இருப்பார். அரை மணி நேரத்தில் அகோல் படிச்சு வருவார். ஆமாம், நான் படிச்சுன்னு அகோல், நான் டெய்லி அகோல் படிப்பேன். ஒன்றும் கிடையாது இல்லையா? சொன்னாக்கா அதுக்கு ஆசைங்க நான் பேசுகிற யாருக்கும் பிடிக்காது. அவங்க சொன்னேன், நீங்கள் படி சரியில்லை படிக்கிறது, ஒரு ஜாமம் நேரம் அகவச்சாரத்தோட அகோல் படிச்சாதாங்க ஏதோ ஒரு அளவுக்கு கூட நமக்கு. நீங்கள் அது மேலே வந்து எங்கன்னா நான் சொன்ன அப்போ கேட்டேன், எங்கன்னா அகோலில் படித்து ஆகணும்னு சொல்லிட்டு சாமி வற்புறுத்திருக்காரா உங்களுக்கு? அதுக்கு மகாமந்திரத்தையே வந்து சாப்பிடுறாரு. சிவாயம் வந்து சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருவன் இல்லை, உபாயம் இதுவே இதே மரியாதைகள் சொல்லிட்டு அவையாருக்கு சொன்னாங்களோ நமக்கு புத்தியில் ஏறாதுன்னு சொல்லிட்டு சாமி அவையார் பாட்டை எடுத்து மேற்கோள் காமிச்சு அந்த பிரகாரம் எல்லாம் அற்புதம் எடுத்து கொடுத்த இந்த மகாமந்திரத்தை நீங்கள் சித்தத்தில் வைங்க, சர்வசதா காலம்னு சொல்றாரு. சிவசேனி என்ன? சிவசேனி என்ன? சிவசிந்தனைனாக்க நமசிவாய சிவசிந்தனை, அறுபஞ்சு தனிப்பெருங்கண்ணா சிவசிந்தனை. அந்த சிவசிந்தனையே மனதில் கழிக்கிற காலம் தவிர ஏனைய காலங்களில் சிவசிந்தனையோடு ஒரு பணி செய்ய சொல்றாரு. நம்ம செய்யணுமா? இல்லை, நைட் கட்சியா நேரம் கட்சியா நம்ம சத்தம் போட்டுட்டு வெங்கடங்களை யாரை போன மாதிரி அகோல் படிக்கும்போது நேர்த்தியாக படிக்கிறீங்க. ஆழ்ந்து தம்பி சண்முகம் பாருங்க எவ்வளோ ஜீவன் இருக்கிறாங்க. சும்மா நமக்கு பேச போகலாம். தயவுசெய்து நடைமுறைக்கு வாங்க, ஒரு வாரம் செய்ய வேண்டிய செய்யலாம், முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் யாரும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையோ உங்களுடைய சொந்த சூழ்நிலையோ உங்கள் உத்தியோகமோ எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் செய்ய மாட்டீங்க. நேற்று செய்யலை, இன்றைக்கி செய்யலை, நாளைக்கும் ஒரு வாரம் செஞ்சாங்கனாக்கா அது பெருமாள் கொடுத்த தயவாக நினைத்து அவருக்கு பிரார்த்தனை செய்கிறேன். சித்தப்பன், நன்றி, வணக்கம்.